இதுலேயும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக போனீங்கன்னு சொன்னால், இப்போது இந்த 2 பசங்க வராங்க இல்லையா, மூத்தவன் இளையவன். மூத்தவன் இஸ்ரவேலன், எப்போவுமே நம்ம ஆவிக்குரிய விதத்தில் சொல்கிறோம். இளையவன் புறஜாதியார். இந்த இடத்துல ஆசீர்வாதம் என்ன ஆகுது, புறஜாதியாருக்கு வரும்போது மூத்தவனுக்குரிய ஆசீர்வாதம் எங்கே இளையவனுக்கு வருது, இளையவனுக்குரிய ஆசீர்வாதம் மூத்தவனுக்கு வருது. இப்போ இஸ்ரவேலுக்குன்னு வச்சிருந்த எவ்வளோ ஆசீர்வாதங்களை எடுத்து ஆண்டவர், நான் இப்பொழுது சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள், நான் போய் தேற்றவாளனை அனுப்புவேன்னு சொல்லும் போது புறஜாதியார் காலம் வந்துருச்சு. இப்போ இவங்களுக்கு கிடைக்காத பரலோகத்தினுடைய மொத்த ஆசீர்வாதங்களும் எங்கே கிடைக்குது, எப்ராயிமுக்கு போகுது, இளையவனுக்கு போகுது, புறஜாதியாருக்கு போகுது. மூத்தவராகிய இஸ்ரவேலுக்கு 2வது ஆசீர்வாதம் நியாயப்பிரமாணம் தான் கொடுக்கப்படுது. இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க, நியாயப்பிரமாணம் 2வதா, கிருபையின் சுயாதீன பிரமாணம் 2வதா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நியாயப்பிரமாணம் தான் 2வது. உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட புறஜாதியார் பிரமாணம் 1வது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சம்பவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக வந்தது. ஆனால் கிருபையின் பிரமாணத்தை பற்றி சொல்லும்போது, உங்களுக்கு எனக்கு சொல்லும்போது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்போ கிருபையின் பிரமாணம் எங்கே இருக்குது, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே அடிக்கப்பட்டார், உலக தோற்றம் முதலே அடிக்கப்பட்டார். அதுதான் சுயாதீன பிரமாணம். இங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது எகிப்தில், அதுக்கப்புறம் தான் நியாயப்பிரமாணம். 2வது சம்பவம். இப்போது ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணம், அதாவது விருத்த சேதனம், இதெல்லாம் எங்கே வருது, 17ஆம் அதிகாரத்தில் இஸ்மவேலுக்கு கிட்ட வருது. ஆனால் சுயாதீன பிரமாணம், அப்பமும் ரசமும் மெல்கிசேதேக்கு எங்கே வருது, 14ஆம் அதிகாரத்தில் வந்துடுது. அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு ஆண்டவர் இதை முன்னாடியே வச்சிருந்தார். எது, சுயாதீன பிரமாணம். ஆனால் நம்ம பின்னாடி வந்தவங்க இளையவர்கள், இஸ்ரவேலர்கள் மூத்தவர்கள் மாம்சத்தின்படி. ஆனால் ஆசீர்வாதத்தின்படி அந்த இளையவர்களுக்குரிய ஆசீர்வாதம் மூத்தவர்களுக்கும், மூத்தவருக்குரிய ஆசீர்வாதம் இளையவருக்கு போகணும். இதுதான் கிராஸ், சிலுவையின் வழியாக அது நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்மளை எப்ராயிமுக்கு அடையாளமா, நம்ம புறஜாதியருக்கு அடையாளமா, மூத்தவருக்குரிய ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. இயேசு கிறிஸ்துவின் வழியாக, சிலுவையின் வழியாக வந்துருச்சு. இது இப்படி இப்போ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ரொம்ப நாளாக ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தால் அதுக்கான பதிலை இந்த விஷயத்தை தியானிக்கும் போது கொடுத்தார். 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 முதல் 8 வசனத்தில் இஸ்ரவேல் கோத்திரம் இருக்கும். இஸ்ரவேல் கோத்திரம் 12ல் தான் கோத்திரம் போயிடும். தான் கோத்திரம் போன உடனே அந்த கோத்திரத்துக்கு பதிலாக அவர் மனாசேயை உள்ளே கொண்டாந்துடுறார். தான் கோத்திரத்துக்கு பதிலாக மனாசே உள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ 12 கரெக்ட் ஆயிடுச்சு. தான் ஏன் போச்சு அப்படின்னா 49ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெளிவாக இருக்குது. 17வது வசனம் ஆதியாகமத்தில், தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அவர் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். இது ஒரு பிசாசின் கோத்திரமாக மாறிடுச்சு. குதிங்காலை கடிக்கிறது பிசாசுடைய சுபாவம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருக்குது. ஸோ அந்த விரியன் சுபாவத்துக்கு இது மாறிடுச்சு, பிசாசாக மாறிடுச்சு. குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர்னா இயேசு கிறிஸ்து. ஸோ இது வசனத்தின்படி இவங்க பிசாசுக்கிட்ட போயிட்டாங்க. ஸோ இந்த கோத்திரம் அதுக்குள்ளே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இதுக்கு பதிலாக யார் உள்ளே வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனாசேயை கொண்டாந்துட்டார். யார், இந்த கிராஸில் மூத்தவனாக இருந்து இளைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன், இஸ்ரவேலுக்கு அடையாளம், அவனை உள்ளே கொண்டாந்துட்டார். ஸோ அவன் இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ளே வந்துட்டான். இந்த எப்ராயிம் என்ன ஆனார், இவர் தானே இப்போ இளையவர் மூத்தவர் மாதிரி புறஜாதியாருக்கு அடையாளம், இவருக்கு தானே மிகப்பெரிய ஆசீர்வாதம். யோசேப்பு ஆசைப்பட்டது மனாசேயை, ஆனால் அவனை ஆசைப்பட்டபடி உள்ளே வந்துட்டான். ஆனால் எப்ராயிம் என்ன ஆனா, அதில் இல்லவே இல்லை. எப்ராயிம் என்ன ஆனாருங்கிறதுக்கான எந்த விதமான விளக்கமும் அதில் கொடுக்கப்படலை 7ஆம் அதிகாரத்தில். இதை தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் அற்புதமான ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஆதியாகமம் 48ல் எப்ராயிமை பற்றி சொல்லும்போது 19வது வசனத்தில், அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாகவான், இவனும் பெருகுவான். யாரு, மனாசேயை பற்றி, இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ எப்ராயிம், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள். நல்லா கவனிங்க, பொதுவாக சொல்லும் போது இவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவான் தான் சொல்வார். ஆனால் இந்த இடத்துல வசனம் சொல்லுது, அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டார். இவ்விதமாய் அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து அப்படின்னு முடிஞ்சிருச்சு. இந்த திரளான ஜனங்கள் யாரு, இவனுடைய சந்ததி யார்? இப்போ நமக்கு 7ஆம் அதிகாரத்தில் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 7ஆம் அதிகாரத்தில் 12 கோத்திரத்தில் நம்ம கணக்குப்படி தான் போயிட்டான், மனாசே வந்துட்டான், 12 கணக்கு ஓகே. ஆனால் எப்ராயிம் எங்கே? இவன் தானே திரளான ஜனங்கள் ஆகணும்.
இவன் தானே இளையவன், அதாவது மூத்தவனுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம கணக்குப்படி இவன் தானே புறஜாதியான், அதாவது அவன் இஸ்ரவேலுக்குள்ள போயிட்டான் மனாசே, அப்போ இவன் புறஜாதியான். நல்லா கவனிச்சிங்கன்னா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரங்களிலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரர்களிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததும் ஆகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, திரளான கூட்டமாகிய ஜனங்கள். இந்த இடத்துல இவனை பற்றி சொல்லும் போது திரளான ஜனங்கள், புறஜாதியாருக்கு அடையாளமான எப்ராயிம். நமக்கு அந்த 12 கோத்திரத்தில் எப்ராயிம் இல்லை. எப்ராயிம் எங்க? அந்த திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இங்க வந்து ஜாயின் ஆகுது. அப்போ இந்த மூத்தவனாக கருதப்பட்ட இளையவன் எப்ராயிம் புறஜாதியாருக்கு அடையாளம். சிலுவை வந்த பிறகு இவனுக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம். இவன் இப்போ எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ள தனி ஜனமாக திரளான கூட்டமாக 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கிறான். ஆனால் இவங்க 12 பேரும் பூமியில் இருக்கிறாங்க. அதுதான் நீங்களும் நானும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார் பாருங்க. அதான் நான் சொல்லுவேன், புறஜாதியாரை குறித்து நம்மை பற்றின தேவனுடைய திட்டம் அனாதி. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. யாக்கோபு அந்த இடத்துல தெளிவா, இஸ்ரவேல் அவன் தான் இஸ்ரவேலராக இருந்தாலும் தான் யாக்கோபா இருந்தாலும் ரொம்ப தெளிவாக எந்த பாரபட்சம் இல்லாமல் சிலுவையை கொண்டு வர அழகா. இஸ்ரவேலிலிருந்து சிலுவை புறப்பட்டு இளையவனாகிய புறஜாதியார் கூட்டம் மூத்தவருக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு திரளான ஜனங்கள் ஆவார்கள். அந்த திரளான ஜனங்கள் தான் இந்த கோத்திரத்தில் வரும்போது தனித்து 7:9 சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அது நீங்களும் நானும். எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறார் பாருங்க. ஆதி ஆகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த திரளான ஜனங்களாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரார். உனக்காக எனக்காக ஒரு பிரமாணத்தை 4000 வருஷமா வச்சிருந்தார். போய் மரியாள் கேட்குறாங்க, எங்களுக்கு திராட்சரசம் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் எனக்கும் என்ன? நியாயப்பிரமாண கால திருச்சபையாகிய மரியாளே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. என் வேலை வரும்போது அதை எடுத்து யார்கிட்ட கொடுப்பேன் தெரியுமா? இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது, புதிய உடன்படிக்கையாய் இருக்குதுன்னு சொல்லி அது புறஜாதியாருக்குரியது. மரியாளுக்கு அங்கே மறைக்கப்பட்டது, நமக்கு வெளியரங்கமாக்கப்பட்டது. மரியாளுக்கு மறுக்கப்பட்டது, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது. இதான் ஆசீர்வாதத்தினுடைய உச்சம். அன்னைக்கு ஆபிரகாமுக்கிட்ட அப்பத்தையும் ரசத்தையும் காட்டி புறஜாதி தேசத்துல இருந்து வந்த ஆபிரகாம் கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அதை எடுத்து கையில் கொடுக்கிறார், இந்த அப்பமும் ரசமும். இது ஈசாக்கின் வழியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உலகத்துக்கு வர வேண்டியதுன்னு சொல்றாரு. அவர் ஆகார இடத்துல ஒரு தவறுதல் நடந்த போது அவர் வேறு வழி இல்லாம மாம்ச உடன்படிக்கையை கொண்டாடுறார். இது இன்னைக்கு மாம்சத்தில் நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தப்பட்டதான இந்த அப்பமும் ரசமும் நித்திய உடன்படிக்கை, பரலோகத்துக்கு உடன்படிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உங்களுக்கு அங்கே வரும்போது திராட்சை ரசத்தை நான் குடிப்பேன், அது வரைக்கும் நான் பருக மாட்டேன். நீங்களும் நானும் கர்த்தருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. பரலோகம் பைபிளில் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்கு பாருங்க. நீங்களும் நானும் ஏதோ சர்வ சாதாரணமான ஒரு கூட்டமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஆட்களுக்கு கூட, சபை மக்களுக்கு கூட, நிறைய நேரத்தில் ஊழியக்காரர்களுக்கு கூட இஸ்ரவேலர்கள் மேலே ஒரு பெரிய பாரம் உண்டு. எனக்கும் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. பெரிய அவங்க பாரம் இருக்கணும், ஜோம் பண்ணணும், எருசலேமின் சமாதானத்துக்காக ஜோம் பண்ணணும், இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக ஜோம் பண்ணணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் நம்முடைய ஆவிக்குரிய தம்பி. நாம தான் எப்ராயிம். கர்த்தர் மூத்தவனுக்குரிய ஆசீர்வாதத்தை உண்மையிலே ஏமலையும் வச்சிருக்கிறாரு. அவனுக்கு அடிக்கப்பட்டது ஆட்டுக்குட்டி, உனக்கு எனக்கும் அடிக்கப்பட்டது ஆட்டுக்குட்டியானவர். நம் வழியாக தான் காஸ்பல் இப்போ அங்கே போயிட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் அவர்களை பார்க்கிலும் கர்த்தரால் அதிகம் நேசிக்கப்பட்டவர்கள். அவங்க 2000வது வருஷத்துக்கிட்ட தான் ஆபிரகாமே வராரு. முதல் 2000 வருஷம் புறஜாதியை உன்னையை தான் நேசிச்சார். அடுத்த 2000 வருஷம் இப்போவும் உங்களுக்கு எனக்கு தான் பிரமாணம். அவங்களுக்கு வெறும் 2000 வருஷம் தான் 6000 வருஷத்தில். ஆனால் உங்களுக்கு எனக்கும் 4000 வருஷம் கொடுத்துருக்காரு. டபுள் ஃபோல்ட் பிளெஸ்ஸிங். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்குரியவங்க நம்ம பார்த்தீங்களா? அதுதான் சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதம், டபுள் ஃபோல்ட் பிளெஸ்ஸிங். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு, ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து. நல்லா கவனிங்க, வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து. வெறுக்கப்பட்டவங்க யாரு? எகிப்தியர்கள், புறஜாதியார்னு வச்சுக்கோங்க. அந்த வெறுக்கப்பட்டவரிடத்தில் ஆசனாடத்தில் பிறந்தவனேன்னு வச்சுக்கலாம், இல்லை புறஜாதியார்னு நம்ம வச்சுக்கலாம். நம்மளாம் வெறுக்கப்பட்டவங்க ஒரு காலத்தில். நம்மளை சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாம்
2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன் சேஷபுத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. விருப்பப்பட்டவரிடத்தில் பிறந்தவன் 2வது, வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்தவன் 1வது. நீங்களும் நானும் வெறுக்கப்பட்டவங்கள்ட்ட பிறந்தவங்க. நம்மளை எத்தனை பேர் வெறுத்தாங்க, எத்தனை பேர் உதாசீனப்படுத்தினாங்க. உலக பிரகாரமாக கூட எடுத்துக்கொள்ளுங்களேன். நம்முடைய தாய் தகப்பனை வெறுத்தவங்க எத்தனை பேர், நம்ம குடும்பத்தை ஒதுக்கி வச்சவங்க எத்தனை பேர், நம்மளை குடும்பமாக நம்ம எதுக்குமே வரக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சவங்க எத்தனை பேர். ஏன் நம்முடைய வளர்ப்பு முறையில் நம்முடைய தாய் தகப்பன் ஏதோ அவங்க தவறாக திருமணம் செய்து கொண்டதனுடைய விளைவாக நம்மளையே மொத்தமாக ஒதுக்கி வச்சவங்க எத்தனை பேர். நம்ம வெறுக்கப்பட்டமே ஒரு காலகட்டத்தில். இந்த வெறுக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் தான் கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கையில் வச்சிருக்கிறார். வசனம் சொல்லுது 2 மடங்கு கொடுக்கணும் அவங்களுக்கு. வெறுக்கப்பட்டவர் இடத்தில் பிறந்தவனுக்கு 2 மடங்கு. அந்த 2 பங்கு என்ன தெரியுமா? ஈடுபடாத நல்ல பங்காகிய கிறிஸ்துவின் பங்கு ஒன்றும் இந்த பூமிக்குரிய பங்கு ஒன்றும் 2 பங்கு இருக்கு. இந்த 2 பங்குல இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் உனக்கு என்ன வேணுமோ அதை கர்த்தர் கொடுக்குறார். ஆண்டவர் கொடுக்காமலாம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த உலகத்தை வெறுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நமக்கு சட்டை தேவை, இது ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் செருப்பு தேவை, அது ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் சாப்பாடு தேவை, அது ஆண்டவர் தான் கொடுக்குறார். 7 நாள் கடையை அடைச்சிட்டாங்கன்னா அந்த 7 நாளுக்கு தேவையான சாப்பாடு தேவை, அதையும் கர்த்தர் தான் கொடுக்குறார். இந்த உலகத்தில் நமக்கு இருக்குது. ஆனால் எடுபடாத இன்னொரு பங்கு இருக்குது. அதுதான் கிறிஸ்துவின் மூலமாக வந்த பங்கு. அந்த பங்கு இளையவர்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு அன்றைக்கி ஓப்பன் ஆகலை. நீங்கள் அவர்கள் நம்மையல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் நியமித்து வைத்திருந்தார். நீங்கள் நானும் வெறுக்கப்பட்டவங்களிடத்தில் பிறந்தவங்க. உலக பிரகாரமாயும் சரி, ஆவிக்குரிய விதத்திலையும் சரி, நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே இல்லை. கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவை இஸ்ரவேல் வழியாக உங்களுக்கும் எனக்கும் வந்ததுனால கர்த்தர் திரளான ஜனங்களை மாற்றியிருக்கிறார். இனி நீ வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்தவன் அல்ல, நீ எல்லாராலும் நேசிக்கப்படுகிறவருக்கு பிறந்தவன், தேவனாகிய கர்த்தருடைய பையன். இனி உலகத்தினுடைய வம்ச வரலாறு உனக்கு எனக்கும் கிடையாது. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தேவனுடைய வம்ச வரலாறு உனக்கும் எனக்கும் இருக்கிறது. நீ நான் எவ்வளோ ஆசீர்வாதத்துக்குரியவங்க தெரியுமா? இனிமேட்டு குறை சொல்லிகிட்டு இருக்காதீங்க. எனக்கு யாரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை, இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ போகிறேன், யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, எங்களுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு செய்த மகாபெரிய ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்த எங்களுக்கு, எல்லாராலும் நேசிக்கப்பட்டவர் எங்களுக்கு தகப்பனாய் மாறி இருக்கிறீரப்பா. எங்களுக்கு தந்த டபுள் ஃபோல்டு பிளஸிங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு போய் உமோடு கூட வலது பாரசத்தில் உட்கார வைக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க தரப்போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆலயத்தின் தூணாக மாற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு புதிய நாமத்தை தரிப்பிக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தாமே எங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மையாக வைக்க போகிறதுக்காய் நன்றி. உம்மை நோக்கி பார்த்த நாங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே. இந்த வேதபாடம் எல்லாருக்கும் புரிய கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.